கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபராக தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவில் யாக்கோபு குறித்து தியானித்தோம். யாக்கோபு என்றால் பழைய ஏற்பாட்டில் ஆங்கிலத்தில் ஜேக்கப் என்று வருகிறது. ஜேக்கப் என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுகிறவன், காலை வாரி விடுகிறவன் என்று பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 5 யாக்கோபுகள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் வருகிற யாக்கோபுக்கு ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு தீனால் இவர்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். தேனால் என்று சொன்னால் நியாயம் என்று பொருள். யாக்கோபுக்கு முதல் மனைவி லேயாள் அவர்கள் 6 ஆண் பிள்ளைகளுக்கு பிற்பாடு 7வதாக பிறந்த மகள் தான் தீனால் என்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் தியானிக்கிறோம். பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனால் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை யாக்கோபுக்கு ஒரே ஒரு மகள் தான் தீனால் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மொத்தம் யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள். 12 ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு சகோதரி தீனால் என்று சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமுடைய சந்ததியில் முதல் தோன்றின பெண்ணும் இந்த தீனால் தான். தீனாலுக்கு 15 வயது இருக்கும்போது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யாக்கோபு பாதான் ஆரானை விட்டு கானானுக்கு பக்கத்தில் இருக்கும் ஷாலோம் என்கின்ற இடத்தில் சீகமின் பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டு தங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சீகமின் மக்கள் புறஜாதிகள், இவங்க தேவனை நம்பாதவர்களாக காணப்பட்டாங்க. தன் மாமனார் வீட்டிலிருந்து யாக்கோபு புறப்பட்டு வரும்போது கானானுக்கு அருகாமல் வந்து தான் சீகம் பட்டணத்துக்கு எதிர கூடாரம் போட்டு தங்கினார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, தீனாலுக்கு சீகமை சுற்றி பார்க்க வேண்டும், சீகமின் மக்களை அதாவது பெண்களை பார்க்க வேண்டும் என்று சீகமின் பிரபுவின் பெயரும் சீகம்தான். இவன் தீனாலை தீட்டுப்படுத்தினான். அதுவும் எப்படி தீட்டுப்படுத்தினார் என்று சொன்னால் பலவந்தமான முறையில் அவர்களை தீட்டுப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீனாலை குறித்து ஒரு 3 காரியம் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். தீனால் குடும்பத்தின் துணை இல்லாமல் புறப்பட்டு போனது, அதாவது சீகமின் பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டு போனது முதல் தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. 2வது, தேவ பிள்ளைகளை, புறஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல யாக்கோபு கூடாரம் போட்டது 2வது தவறாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதி மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா புறஜாதி மக்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறது. என்றைக்கு இருந்தாலும் அவர்களால் நமக்கு ஆபத்தும் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆதாயம் பண்ணணுமே தவிர அவர்களோடு ஐக்கியமும் சிநேகமும் வைக்கிறத கர்த்தர் அருவருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, 2வது காரியம், யாக்கோபு சீகமுக்கு எதிர்க்க கூடாரம் போட்டு தங்கினது 2வது தவறாக நம்மனா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3வதாக ஒரு கன்னி வயிற்றில் இயேசு பிறக்க வேண்டும். தீனாளுடைய வாழ்க்கை இப்படி ஆனது, இது சாத்தானின் திட்டம் 3வதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, காரணம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படவே கூடாது. 4வதாக, சீகமின் தகப்பன் யாக்கோபிடத்தில் தீனாலை பெண் கேட்டு வந்தார். தீனாலின் சகோதரர்கள் சீகமை பழிவாங்கும் என்று யூதருடைய முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே சீகமின் பட்டணத்து ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் தீனாலை திருமணம் செய்வதற்காகவே விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அவர்கள் ஆமோதித்தவர்களாக காணப்பட்டாங்க.
சீகமின் தகப்பன் பெயர் ஏமோர். அதை ஏற்றுக்கொண்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் தேவ பிள்ளைகளே, சீகமின் மக்கள் வாலிபர்களாக இருந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நிமித்தமாக 3வது நாளிலே அவர்களுக்கு நோவு எடுக்க ஆரம்பித்தது. இதை பயன்படுத்தி கொண்டு சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சீகமின் மக்களுக்குள்ளே புறப்பட்டு போய் சீகமையும் கொலை செய்தார். சீகமின் தகப்பனும் மற்றும் சீகமில் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணால் கொலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணால் கொள்ளடித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது நிமித்தமாக நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, தீனால் செய்த தவறு சீகமின் பெண்களெல்லாம் விதவை ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக தேவ பிள்ளைகளே, யாக்கோப்பு தன் பிள்ளைகளாகிய சிமியோனின் லேவியம் பார்த்து சொல்லுகிறார், புறஜாதி மக்கள் மத்தியிலே என் வாசனை கெடுத்து போட்டீர்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தீனால் செய்த தவறு நிமித்தமாக சீகமின் பெண்களெல்லாம் விதவி ஆகிறாங்க. 2வது தேவ பிள்ளைகளே, யாக்கோப்புடைய வாசனை என்ன பண்ணால் புறஜாதிகளுக்கு முன்பதாக நம்ம கெட்டு போனதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, சகோதரர்கள் மேலே இரத்தப்பழி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேனாலை பற்றி ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலையும் ஆதியாகமம் 46:15 எகிப்துக்கு போகும்போது லேயாளுடைய அதாவது சந்ததியாரில் 33 பேரில் அதில் ஒருவள் யாராய் காணப்பட்டான்னா இந்த தேனால் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு தன் கடைசி நாட்களில் மரணம் அடைவதற்கு முன்பதாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சிமியோனிய லேவி என்ன பண்ணனா அவர் சபிக்கிறத ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, அதாவது தேனால் செய்த தவறும் யாக்கோபு அதாவது புறஜாதியல் மக்களுக்கு மத்தியில் அவர் கூடாரம் போட்டது நிமித்தமும், அது மாத்திரமல்ல, ஒரு கன்னியின் வயிற்றில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தை பிசாசானவன் பிசாசானவன் தேவ திட்டத்தையே கலைத்து போடுறான். அந்நிய நுகத்தனவன் அனுமதிக்கிறத பார்க்கும். இது நிமித்தமாக 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். 1, சீகமின் பெண்களெல்லாம் விதவி ஆனாருங்க. 2வது, யாக்கோப்புடைய வாசனை கெடுக்கப்பட்டது. 3வதாக தேவ பிள்ளைகளை சகோதரர் மேலே இரத்தப்பழி வந்தது. 4வதாக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் சகோதரர் மேலே சாபத்தை நம்ம கூறுகிறத நம்ம யாக்கோபை பார்க்கிறோம். தேனால் என்றால் நியாயம் என்று பொருள். நியாயம் என்கின்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஜனத்தை நியாயம் விசாரிக்க சாலமோன் ஞானத்தை கேட்டார். தேவ பிள்ளைகளே, சாலமோன் கேட்ட விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஆச்சரியத்தோடு பதில் கொடுக்கிறார். உனக்கு ஆயுச நாட்களும் உன் ராஜபாரத்துக்கு தேவையான வெள்ளியும் பொண்ணையும் கேட்காம, உன்னை பகைக்கருடைய பிராணனை கேட்காம, ஆயுசு நாட்களை கேட்காம, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதாவது ஊழியமாகிய ராஜபாரத்து நிமித்தமாய் அதை செய்வதற்கு உண்டான கிருபைய ஞானத்தை கேட்டபடினாலே 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஞானமும் மிகமும் தந்தது மாத்திரம் அல்லாமல் உனக்கு பின்னும் முன்னும் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் அதிகமான ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ, என்ன அழைப்பை கொடுத்தாரோ, சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் கூட அதற்கு வேண்டிய கிருபையை கேட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாடல் ஊழியத்திற்கு தேவையான எனக்கு கிருபையை தாங்கப்பா, சபை நடத்துவதற்கு தேவையான கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி
கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அல்லது எந்த ஊழியத்திற்காக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதற்கு தேவையான கிருபையை கேட்டால் போதுங்க. நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நம்மனை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த விண்ணப்பம் ஆண்டுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்டதுங்க. தேவ பிள்ளைகளை நாம் ஐஸ்வர்யத்தை தேடி போக தேவையில்லைங்க, பொன் பொருளை தேடி போக தேவையில்லைங்க. அவைகள் நம்மளை தேடி வரும்படியா ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னவோ, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவோ அதை செய்வதற்கு தேவையான ஞானத்தை கிருபையை கேட்டால் போதுங்க. ஆண்டவர் நம்ம கேளாத ஐஸ்வர்யத்தை தந்து நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். திரும்பவும் அடியேன் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை நாம் பொன் பொருளையோ கேஸை போல நம்ம தேடி போக தேவை, நம்மை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். எப்போ என்று சொன்னால் நாம் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு கிருபையை கேட்கணுங்க. விசுவாசியாக இருப்போம்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் கரைபடாமல் ஆண்டவரே அசுத்தத்துக்கும் அக்கிரமுக்கும் பாவம் செயலுக்கும் விலகி வாழ்கிற கிருபையை தாங்கப்பால் என்று கேட்பீர்களா? உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் கேளாத நன்மையும் ஐஸ்வர்யத்தின் கிருபையும் ஆயுச நாட்களும் சுகத்தையும் கர்த்தர் நம்ம தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், தேவ பிள்ளைகளே, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை என்று ஆசாரனை குறித்தினவன்னா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, ஒரு ஆசாரி எப்படி இருக்க வேண்டும் என்று மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதே நாம் தியானிக்க போகிறோம். தயவுசெய்து கர்த்தருடைய பிள்ளைங்க இதை கூர்ந்து கவனிங்க. என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆசாரியன் என்றால் பாலம் அமைக்கிறவன் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இரு துருவத்தை இணைக்கிறவன் தான் ஆசாரியன். அதாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிளவை இணைத்து மனுஷனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆச்சாரம் என்றால் இது வடமொழி வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை. ஆசாரியன் என்பதற்கு எபிரை விளக்கம் ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்கிறவன் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் பழகிறவர்கள் மாற்றத்தை நபனா காண வேண்டும். இதுதான் ஒழுக்க நெறிய நபனா கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறவன். நான் இவங்களிடத்தில் பழகினேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பழையபடியே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆசாரியர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லாத பார்த்தவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசித்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க அவர்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மிடத்தில் பழகிற புறஜாதியாக இருக்கட்டும், கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்தை பார்க்க வேண்டும். இதுதான் ஆசாரனுக்கு உள்ள தகுதியாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை, ஆசாரியன் என்பதுக்கு இன்னொரு பொருள் குரு என்று பொருளாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, குரு என்றால் இருளை நீக்குகிறவன் என்று பொருளாக இருக்கிறது. இந்த வசனம் தெரியாமல் இருந்தது, உங்கள் மூலியமாக இதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார்களே, இதுதான் இருளை நீக்குகிறவன் என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, முதல் காரியத்தை பார்த்தோம், அதாவது ஒழுக்க நெறி. உங்களிடத்தில் பழகுறவங்க எல்லாம் நல்ல குணத்தினவனா கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆசானுடைய தகுதி. மாற்றத்தை காண வேண்டும், இதுதான் ஆசானுடைய தகுதி என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, குரு இருளை நீக்குகிறவன். தெரியாத சத்தியத்தை வசனத்தை நம் வாயிலாக அது விளக்கத்தை அறிந்து கொள்கிறார்களே, இதுதான் நாம் அவர்களிடத்தில் இருக்கிற இருளை நீக்குகிறவர்களானவனா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அவன் வாயில ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரங்க அதாவது சபையில் பிரசங்கத்தை பண்ணும்போது திருக்குறளை மகாபாரதத்தை ஒரு சிலர் ஏன் சினிமா கதைகளை உதாரணம் காண்பிப்பாங்க. இதை கர்த்தர் அருவருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளை, உன் வாயில ஜனங்க எதை பார்க்கணும்னா வேத வசனத்தை மட்டும் நாங்கள் பார்க்கணும்.
ஏனென்று சொன்னால் நம்ம சர்வ வல்லவருடைய தூதன் என்று 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. தூதனுடைய வாயில் திருக்குறள் இருக்குமா, மகாபாரதம் இருக்குமா, சினிமா குறித்து விளக்கம் காணப்படுமா? இருக்காதுங்க. அவங்க வாயில் கர்த்தருடைய வேத வசனம் தாங்க இருக்கும். ஆக தேவ பிள்ளைகளே, 3வது காரியம், ஜனங்க நம்முடைய வாயில் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நம்ம பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆசாரியர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உன் ஆவி குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. தேவ பிள்ளைகளே, ஆசாரியன் தன் மனைவிக்கு துரோகம் செய்யவே கூடாதுங்க. அப்படி துரோகம் செய்வானா அவன் ஆவியை குறித்து எச்சரிக்கை இருங்க. உங்கள் ஆவி நல்ல ஆவி இல்லை என்று மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். தள்ளி விட்டுட்டு பாருங்கள், வேறொரு மனைவிடத்தில் சிநேகமாக இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க ஊழியம் செய்யலாங்க. தேவ பிள்ளைகளே, அவங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பிறர் மனைவிடத்தில் பிரவேசிக்கிறவன் ஆக்கணிக்கு தப்பான என்று இருக்கிறதுங்க. ஒரு காலம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து தண்டனிலிருந்து அவங்க தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்களாக இருப்பீர்களா தங்களை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை பாலம் கட்டுகிற ஆசனாய் மாற்றுகிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், ஆசானுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை என்று பார்த்தோம். 3வது, எபேசருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இது நியாயம் என்று சொல்லுகிறார். இதே கொலேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இது நியாயம் என்று சொல்கிறார். எபேசருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், எபேசு பட்டணத்தில் இருக்கிற பெற்றோருங்க பிள்ளைகளை துன்மார்க்கமான வேலைகளுக்கு என்ன பண்ண பயன்படுத்தினாங்க. மதுபானம் வாங்கி கொண்டு வருவோம், பிற்பாடு போத வஸ்துகளுக்காகவும் என்ன பண்ண தன் பிள்ளைகளை பழக்கி வைக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட வார்த்தையை தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பெற்றோர் கர்த்தருக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு கீழ்ப்படினோம். அவங்க கர்த்தருக்குள்ளே இல்லை, அவங்க அதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு அல்லது ஊழியம் செய்து காணிக்க வாங்கி கொண்டு வரும்போது, அதாவது பெற்றோர் கர்த்தருக்குள்ளே இல்லாத பெற்றோர் வெத்தலை பாக்கு இல்லை போத வஸ்துக்கள், அதாவது பிராந்தி, இது போல் அதாவது சிகரெட் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று அதை செய்யக்கூடாதுங்க. தேவ பிள்ளைகளே, இதை தான் கொலேசருக்கு என நிருபத்தில் சொல்கிறாரு. எபேசருக்கு என நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் உன் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறார். ஆகவே பெற்றோருங்க துன்மார்க்கமான காரியத்தை செய்யும்படியாக பிள்ளைகளை அதாவது ஏவுவார்களானா அதுக்கு நம்ம கீழ்ப்படிவே கூடாதுங்க. அதுக்கு நம்ம கர்த்தருக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். சரி, 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். முதல் காரியம், தேவ பிள்ளைகளை, சாலமோன் நியாயம் விசாரிக்க ஞானத்தை கேட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு தேவையான தாளந்த கிருபை கேட்டது நிமித்தமாக அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை நம்ம கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது, தேவ பிள்ளைகளை, ஆசாரியருடைய உதட்டில் அநியாயம் காணப்படக்கூடாதுங்க. 3வது, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது தான் இது நியாயம் என்று பார்த்தோம். ஜெபிப்போம். கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னமும் தயவும் எங்களோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.